தற்பொழுது இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக இருக்கிறார். T20 போட்டிகளுக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்பட்டு வருகிறார். தற்பொழுது இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த தொடர் முடிந்ததும் கேப்டன் மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த போட்டிகளுக்கு பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகுதான் அடுத்த T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள் நடைபெறும். அதற்கு முன்பாக IPL போட்டிகள் மற்றும் டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடர்கள் நடைபெறும் காலகட்டத்தில் தான் இந்த மாற்றங்கள் நடைபெறும் என கூறப்படுகிறது. தற்பொழுது T20 தொடருக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் இருக்கிறார். அவர் தலைமையில் இந்திய அணி வெற்றிகளை பெற்றாலும் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதன் காரணமாகவே ஹர்திக் பாண்டியா T20 கேப்டனாக மாற வாய்ப்புள்ளது. இது மட்டுமின்றி சாம்பியன்ஸ் டிராபி முடிந்தவுடன் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. இந்திய அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதிய கேப்டனை நியமிக்க தற்பொழுது முடிவெடுத்து வருகிறார்கள். இந்திய அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒருநாள் போட்டிகளுக்கும் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக நியமிக்க வாய்ப்பிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது ஹர்திக் பாண்டியா காயம் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து விளையாட வேண்டும். அப்படி போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடினால் அவர்தான் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளின் கேப்டனாக மாற வாய்ப்பிருக்கிறது.